அம்மாடி இந்த 570 பஸ் வந்துடுச்சாம்மா. வரலாயா இதோ வந்துடும். அம்மா என் சமையே பெரிய சமை, இதில் இந்த சமை வேற. இன்னைக்கு வியாபாரம் பண்ண மாதிரி தான் நான். இன்னைக்கு நம்ம டைமுக்கு போன மாதிரி தான். ஏன் அந்த மேனேஜர் வேற டெய்லி நம்மளே நோட் பண்றாங்க. அதுவும் correct பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சு போலாமா? இந்த ஆட்டோல நமக்கு கட்டுப்படி ஆகாது, அழகா பஸ்லயே போயிடலாம். அதுக்கு சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். ஹே காவ்யா, ஏன்டி பதட்டமா இருக்க? பஸ் லேட்டா வந்துச்சு ஸ்கூல்ல சொல்லிக்கலாடு, எக்ஸாமுக்குலாம் அலோவ் பண்ணிடுவாங்க. அது சரிடி, அது வரையும் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்ல. ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏங்க பஸ் லேட்டா வர்றது காரணம் பஸ் கிடையாது. பின்ன யார் காரணம்? சொல்லுப்பா, யார் காரணம்? இங்க வர வேணும் அந்த ஆட்டோக்குள்ள வண்டி விட. ஏன் இப்படி வண்டி முன்னாடி வந்து நிறுத்துற? இந்த வண்டியை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க தெரியும்ல, கொஞ்சம் வழி விடலாம்ல. உனக்கு வழியை விட்டா நான் எப்படி போறது? என் வண்டி சின்ன வண்டியா, ஓ வண்டி தான் பெரிய வண்டி. நீ தான் ரோட மரத்துல நின்னுட்டு இருக்க. இப்ப புரியுதா யார் பிரச்சனைன்னு? பிரதர் சொல்றது லாஜிக்கலி கரெக்ட் தான், ஆனா பிராக்டிகலி தப்பு. ஏன்னா இந்த பெரிய வண்டி நம்பிதான் சென்னையில பல லட்சம் பேரோட வாழ்வாதாரமே இருக்கு. ஒரு எம்டிசி பஸ் பெரும்பாலும் ஷெட்யூல் பண்ண டைம் தான் டிப்போல இருந்து கிளம்புது. ஆனா நம்மள அறியாம இந்த மாதிரி பஸ்ஸை மறைச்சு உருவாக்குற டிராபிக்னால நமக்கும் பிரச்சனை, இந்த பஸ்ஸையே நம்பி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. ஆனா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இன்னையில இருந்து சாலையில போகும்போது பஸ்ஸுக்கு வழி விடுங்க போதும். நீங்க வழி விட போறது ஒரு சாதாரண வண்டிக்கு இல்ல, பல லட்சம் பேரோட கனவுகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையா இருக்கிற ஒரு பேருந்துக்கு. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, பஸ் ஃபர்ஸ்ட். Bus first.